கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இதனால தினம் ஒரு நற்செய்தி என்ற தலைப்பில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல பில்லி கிராம் ஐயா குறித்து நம்ம அநேகருக்கு தெரியும். அவர் ஒரு முறை பேசும்போது கம்யூனிஸ்ட் நாடாகிய ஒரு போதகரை குறித்து அவர் பேசுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த போதகரை குறித்து அவர் ஒரு டென்னிஸ் வீரரா, அவர் ஒரு போதகராக இருந்ததுக்கு அப்புறம் அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் அவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் விட்டுட்டாங்களாம். விட்டு பிற்பாடு ஒரு வாரம் கழிச்சு அவர் விடுதலை பண்றாங்களாம். ஏன் விடுதலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த போலீஸ் அதிகாரிங்க சொன்னாங்களா, ஜெயிலில் வந்தா நீ கஷ்டப்படும் நான் சொன்னா இந்த ஜெயில நீ மனமகிழ்ச்சியா இருக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் வேதத்தை வாசித்தேன், வேதத்தை பிரசங்கித்தேன், ஜெபிச்சேன், கைதிகளோடு கூட சந்தோஷமா இருந்தேன், அது உங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்றப்போ, அதுதான் ஜெயில வந்தே நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறியே, அப்போ உனக்கு ஜெயில தேவையில்ல, உனக்கு விடுதலைன்னு சொல்லி விடுதலை பண்ணி விட்டுட்டாங்களாம். இதை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு போதகர். அவர் அங்க என்ன பண்ணாரு, கஷ்டத்தோடு இல்லை, அந்த ஜெயிலே என்ன பண்ணாரு, பைபிளை வாசித்தாரு, பிரசங்கித்தாரு, அந்த கைதிகளோடு கூட ஜெபம் பண்ணி சந்தோஷமா இருந்தாராம். அப்போ நாம் கூட இப்பேற்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்குமானா நாம் என்ன சொல்லுவோம், ஐயோ நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், உங்களுடைய ஊழியத்தை தானே செஞ்சேன், என்னையா ஜெயிலில் போட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அநேக நேரங்கள் ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களா, என்னை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்படிலாம் சொல்லி ஆண்டவரே நம்ம கேள்வி கேட்கலாம் இருப்போம். ஆனா அந்த போதகர் பாருங்க மனமகிழ்ச்சியா அந்த ஜெயில இருந்தாராம், அதனாலே அவர் விடுதலை பண்ணாங்களாம். ஆனா நாம் ஜெயில போட்டா நம்ம என்ன பண்ணுவோம், வேதனையா கண்ணீரோடு அழுதுக்குன்னு, ஐயோ நான் ஊழியம் செய்து இப்படி அனுபவிக்கிற வேதனை அதிகம் அப்படின்னு சொல்லி நாம் புலம்பி கொண்டு இருப்போம். அப்ப இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மளை எங்க கொண்டு போய் விட்டாலும் நான் கர்த்தருக்காக மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரை